வணக்கம். இன்றைக்கி கும்பராசிக்கு ஜூலை மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்களும் சனி வக்ர பலன்களும் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. எனக்கு நடந்திருக்கு, சூப்பராக இருக்குது, நீங்கள் சொன்னது நடந்திருக்கு, ஓகே நான் இதில் கேர்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. நான் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னது நன்றி அப்படின்னு போட்டிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. ஓகேவா, நான் எடுக்கிற முயற்சிக்கு ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி, தொடர்ந்து பாருங்கள். ஜூலை மாதத்தில் கும்பராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். முதல் பாதி ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாம் பாதி கொஞ்சம் புதனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் கொஞ்சம் தடை தாமதங்கள் அதெல்லாம் இருக்கும். ஓகேவா, 6ஆம் இடம்ங்கிறது ருணம் ரோகம் சத்துஸ்தனமாக, அதனால் கொஞ்சம் இருக்கும். புதனும் சுக்கிரனும் 6ல் இருக்கிறாங்க. அதாவது ஜூலை பாதியிலிருந்து. அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதாவது 19th ஜூலை 19ஆம் தேதி ஜூலை புதன் வேறு மாதிரி அடுத்த இடத்துக்கு நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குன்னு சொல்ல. ரெண்டாம் பாதியும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நாள், ஒரு 4-5 நாள், ஒரு 10 நாள், ஒரு 2-3 நாள், ஒரு 4-5 நாள், அந்த மாதிரி கொஞ்சம் ஒவ்வொருத்தங்களை பொறுத்து அது லைட்டாக மாறும். ஓகேவா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக எந்த கோள்கள் இருக்குது, எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும். ஏன், குரு பகவான் உங்களுக்கு வெல்த் ஃபினான்ஸை கொடுக்கக்கூடிய கிரகம். ஓகேவா, அடுத்து செவ்வாய்ங்கிறது உங்கள் தொழிலை குடிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிற அப்படி. சரி, இந்த 2 கிரகமும் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டால் இந்த 2 கிரகமும் 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஓகேவா, 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்த்துடுறாங்க. அதனால் உங்களுக்கு இருக்கிறத விட ஏதோ ஒன்று கிடைக்கும், நல்லதாக கிடைக்கும். அதாவது ரொம்ப நல்லதான்னு சொல்ல முடியாது, ஆனால் கிடைக்கும். ஓகேவா, இருக்கிறத விட ஒன்று பெஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் அதுக்கான முயற்சி நீங்கள் தான் எடுக்கணும். ஓகேவா, எங்கே நான் முயற்சி எடுக்கிறேங்க சாமி, ஆனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படியெல்லாம் இல்லை இந்த டைம். ஏன்னா தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்மளுக்கு டைம் சரியில்லைங்கிறப்போ நம்மளாக ஃபுல்லாக முயற்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வெற்றி. அதாவது டைம் நல்லா இருக்கிறப்போ, ரொம்ப டைம் நல்லா இருக்கிறப்போ லைட்டாக முயற்சி எடுத்தால் கால் மேலே கால் போட்டு ராஜாவோட்டு உட்காந்துடலாம். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இன்னும் முயற்சியை நிறைய எடுக்கிறப்போ உங்களுக்கான பலன்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா, அதே மாதிரி பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா, நீங்கள் முயற்சி எடுங்க, வெற்றி உங்கள் பக்கம். ஓகேவா, முயற்சி தான். ஓகேவா, ஏன்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ நேர்மையாக அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேவா, அது யாரோ ஒருத்தங்க நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு 4-5 பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டு பொறுமையாக பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்படாமல் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட போய் கேட்டுட்டு இதில் பண்ணலாமா அப்படின்னு 4-5 பேர்த்துக்கிட்ட அறிவுரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் தான். மற்றபடியெல்லாம் தொழிலும் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஜாப் அண்ட் பிஸ்னஸ்லாம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். என்ன நல்லா கொஞ்சம் எஃபர்ட் போடணும். என்ன தான் நான் எஃபர்ட் போட்டாலும் எனக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களையும் உங்கள் மேனேஜர், உங்கள் லீடு உங்களையும் திரும்பி பார்த்து உங்களுக்கும் ப்ரொமோஷன் கொடுப்பாரு. என்ன உங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லாதங்கிறப்போ அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. பட் நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க, மனசை மட்டும் விட்டுறாதீங்க. எஃபோர்ட் போட்டே இருந்தால் உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, அடுத்து ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் அதாவது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா 7.5 சனி இந்த பாடு படுத்திகிட்டு இருந்துச்சு உங்களை. ஓகேவா, கரெக்டாக இப்போ ஜென்ம சனி வேறு இருக்குது. அதனால் நீங்களே ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி, ஒரு ரிலீஃப், ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எங்கே நிம்மதி அப்படின்லாம் சொல்லாதீங்கன்னா முதலுக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள். முதலுக்கு போன வருஷத்துக்கு நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஓகேவா, கொஞ்சமாச்சு நீங்கள் மாறி இருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. ஓகேவா, அந்தளவுக்கு நிம்மதி இல்லைனாலும் கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா அது லைட்டாக டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நீ என்ன ஜென்மசனின்னு ஒரு 9 மாதம் தானே, இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் தாக்கு பிடிச்சோம், 9 மாதம் தாக்கு பிடிச்சிட்டா ஜென்மசனி விலகிடும். அதுக்கப்புறம் என்ன, ஏன்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கான, அதாவது நீங்கள் அதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இனிமேல் எல்லாமே ஏறுமுகம் தானே, அதாவது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தானே கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா, ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி மேரேஜுக்குன்னு எடுத்துக்கிட்டால் வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு குரு பலம் இல்லை. ஓகேவா, அவ்வளோக்கா இல்லை. ஓகே, அதனால் என்னென்னா வரக்கூடிய வரன் இருக்காங்கல்ல, பையனோ பொண்ணோ பார்ட்னர் இருக்காங்களா, அவங்களோட ராசி நல்ல ஒரு குரு பலம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு ராசியாக இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகேவா, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் குரு பலம் இல்லாதங்காட்டி வரக்கூடிய பார்ட்னர், அதாவது வரக்கூடிய பையனோ பொண்ணோ அவங்களோட ராசி நல்லா இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக திருமணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். தப்பே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை. நான் பண்ண வேணாம்னு சொல்ல, உங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லாதங்கிறப்போ நீங்கள் வரக்கூடிய பொண்ணோ பையனோட ராசி நல்ல ராசியாக இருந்து நல்ல குரு பலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணலாம், மேரேஜ் நடக்கும்.
மாணவர்களுக்கு எடுத்துட்டா சனி வேறு வக்ரம், ஓகேவா. படிப்பில் சில பேர்த்துக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதாவது பேரண்ட்ஸ், அதாவது பெற்றவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கும்பராசிக்காரங்க, அதாவது நீங்கள் இப்போ பேரண்ட்ஸே பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பையனோ பொண்ணோ வந்து கும்பராசியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி தான் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. அது அந்த அவங்களுக்கோட டைம் அப்படி. அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நீங்களும் அதே மாதிரி அவங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, ஒரு மெடிடேஷன் பண்ண சொல்லுங்கள், வெளியில் கூட்டிகிட்டு போங்க. படிப்புன்னே அவங்கள வச்சுட்டு இருக்காதிங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாதான் அவங்க நம்மளோட இதுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் இருப்பாங்க, நம்ம போட்டு அவங்கள துணிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப வெறுத்து போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள மைண்ட் ரிலீஃப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்களே நீங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க, ஓகேவா. அதனால் வந்து மாணவர்கள் வந்து பெரியவங்களோட அறிவுரை கேட்டு நடங்க, அது வந்து உங்களுக்கு நல்லது, ஓகேவா. பெண்கள் இல்லத்தரசிகள் எடுத்துட்டா, குடும்பம்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே இருக்க தான் செய்யும். வருத்தம் இருக்கும், ஆனந்தம், மகிழ்ச்சி, பிரிவு, அன்பு எல்லாமே கலந்தது தான் குடும்பம், ஓகேவா. அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் இது நம்மளுக்கு தான் இப்படியா, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னா யோசிக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஜென்மசனின்னு அப்படி தான் இருக்கும். அது இன்னும் 9 மாதத்தில், அந்த பிப்ரவரிக்கு அப்புறம், பிப்ரவரி 2025க்கு அப்புறம் போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, ஏன்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க, ஓகேவா. அதை ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அடுத்து வரதில் வந்து நீங்கள் நான் இதனால தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறப்ப அடுத்த டைம் நீங்கள் அதை தப்பு பண்ண மாட்டீங்கல்ல, கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க, ஓகேவா. அதனால் இது எல்லாமே ஒரு அனுபவம் தான், ஓகேவா. அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் புத்திசாலித்தனமாக அடுத்து மூவ் பண்ணுங்கள். அடுத்து 2ல் வந்து ராகு, 8ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் வந்து மனக்கசப்புகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் அனுசரித்து போங்கன்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிறது தப்பு இல்லை, சில இடத்துல வந்து விட்டு கொடுத்து போகிறது தப்பு இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து நான் தான் அப்படின்னு பேசினா அது வந்து ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும், ஓகேவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ விட்டு கொடுத்து தான் போயிட்டுருக்கீங்க, அப்படியே இருங்க, போக போக செட் ஆயிரும், ஓகேவா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னும் 2025 பிப்ரவரிக்கு அப்புறம் ஜென்மசனி விலகிடுச்சுன்னா அப்புறம் என்ன, உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை, ஓகேவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டால் ஜென்மசனி இருக்குது, ஓகேவா. அதனால் வந்து என்னென்னா ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் டெய்லியும் எந்த கடவுள் பிடிக்குதோ, நான் இந்த கடவுள் தான் கும்பிடணும்லாம் இல்லை, எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள் வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி போயிட்டுருக்கு. வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கேர்ஃபுல்லாக இருங்க, ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போங்க, சேஃபாக ஓட்டிகிட்டு போங்க. பைக் ஓட்டுறதா ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கார் ஓட்டுற மாதிரி இருந்தால் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு டைம் நல்லாவே இருந்தாலும் வரவன் நீங்கள் கரெக்டாக ஓட்டிகிட்டு போவீங்க, ஆனால் வரவன் எப்படின்னு தெரியாதுல்ல. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்கிறப்போ நீங்கள் கரெக்டாக போனாலும் வரவன் கரெக்டாக வரணும்ல, உங்களுக்கு புரியுதில்ல. அதனால் வந்து இந்த டேர்னிங்லலாம் கேர்ஃபுல்லாக போங்க, ஓகேவா. கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவ்வளோதான். ஒன்றும் இந்த இதெல்லாம் இல்லை, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, ஓகேவா. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களோட இது தான், ஓகேவா. அதாவது நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஹெல்த்தை நீங்களே மானிட்டர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஹெல்த்து நாள் பை நாள், டே பை டே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க்கு பிஸ்னஸ் அதே மாதிரி படிப்பு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருங்க. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இதெல்லாம் பண்ணுங்கள், ஓகேவா. அதே மாதிரி வெளியில் வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க, ஃபுட் பாய்சன் ஆகும். அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் வேண்டாம், வீட்டில் இருக்கிற ஃபுட்டே சாப்பிடுங்க, ஓகேவா. அதிகமாக வெளியிலலாம் போக வேண்டாம், வெளியில் போய் சாப்பிட வேண்டாம். கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த 9 மாதத்தை கடந்துட்டால் கும்பராசிக்கு பெரிய விடிவு காலம், ஓகேவா. இவ்வளோ வருஷப்பட்ட 7.5 சனி, அப்புறம் ஜென்ம சனி, இந்த கஷ்டம் எல்லாமே வந்து சரியாயிரும், ஓகேவா. ஏன்னா 9 மாதம் தான், அதுக்கப்புறம் சனி அவ்வளோதான். நீ வரக்கு அவ்வளோதான், நீ அடுத்த சுற்றுங்கிறப்ப அதை அப்போ பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போவே நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. முதல்ல இருந்ததுக்கு, போன வருஷம் இருந்ததுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள். போன வருஷம் இருந்ததுக்கு இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தாராளமாக நல்லா தான் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், போன வருஷத்துக்கு நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு. சில பேர்த்துக்கு கொஞ்சம் அப்படியே தான் இருப்பீங்க, பட் லைட்டாகவாச்சு ரெக்கவர் ஆகிருப்பீங்க கண்டிப்பாக, ஓகேவா. அதனால் வந்து ஜூலை மாதத்தில் கும்பராசிக்கு சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம், ஓகேவா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஜென்மசனி இருக்குது, ராகு 2ல், கேது 8ல் இருக்குது, ஓகேவா. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் குரு செவ்வாயும் வந்து 10ஆம் இடத்துல பார்க்குறாங்க. அதனால் வந்து தொழில் பிஸ்னஸ் இதெல்லாம் சூப்பராகவே இருக்கும், ஓகேவா. மாணவர்களும் நல்லா படிப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் இருங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, அவங்களே படிப்பாங்க, ஓகேவா. கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போக்கில் விட்டு அவங்கள பிடிங்க, அவங்க வந்து கரெக்டாக வந்துடுவாங்க, ஓகேவா. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அடுத்த வாரம் வந்து கும்பராசிக்கு எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் சாதகமாக இருக்கும், எதெல்லாம் சாதகமாக யூஸ் பண்ணி, எந்த நட்சத்திரம்லாம் அவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும், அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள வந்து பிடிச்சிக்கிட்டா
யாரெல்லாம் வந்து மேலே அடைவாங்க, மேலே முன்னேறுவாங்க, அதாவது நம்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரத்தை பிடிச்சா அவங்க முன்னேறுவாங்கன்னு ஒன்று இருக்குது ஓகேவா, யாரை பிடிச்சா அவங்க கீழே போவாங்கன்னு இருக்குது ஓகேவா, அதை சொல்கிறேன். அதே மாதிரி குறியீடுகள் என்னென்ன குறியீடு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன கடவுள் கும்பிடணும் வழிபடணும், அதே மாதிரி என்னென்ன அதிர்ஷ்ட தேவதைகள், இதெல்லாமே நான் வந்து எல்லாமே சொல்கிறேன், டீட்டெயில்டாக சொல்கிறேன். என்னென்னலாம் பண்ணலாம், நம்ம ஜாதகம் வந்து அது ஃபிக்ஸ்டு ஓகேவா. ஆனால் அது போக நம்ம வந்து நம்மளோட கோட்பாடுகள் மூலமாக நம்ம வந்து சில நன்மைகளை பெற முடியும் ஓகேவா. அது ஃபிக்ஸ்டு தான். ஆனால் நம்ம பண்ணுற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினால நம்மளோட தலையெழுத்து மாறும், நல்லபடியாக மாறும். அதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வர வீடியோவில் சொல்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.